மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்சு நேற்று நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன காலேஜ் கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கிடச்ச ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். நிறைய பேர் கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் காலேஜ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்து இன்றைக்கி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரியது மாணவர்களை. கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ வெப்சைட்டில் போய் எப்படி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷனோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா மேலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு தனி லிங்க், ஆப்டோமெட்ரிக்கு தனி லிங்க், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தனி லிங்க், கூடவே பார்த்தீங்கன்னா அதர் டிப்ளமோ அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு தனி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி கேட்கும். லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி போட்டு உள்ளே போனீங்கன்னா சாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்து ரிசல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஜாயினிங் லெட்டர். இந்த ஜாயினிங் லெட்டரை எடுத்துகிட்டு போய் தான் 7ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது கூடவே வந்து ஜாயினிங் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னால் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கையில் ரெடி பண்ணி கொண்டு போங்க. கூடவே எவ்வளோ பணம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ காசு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஸ்பெக்டாஸில் ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்கள் கையில் எல்லாருமே ஒரு 5000 கையில் எடுத்துகிட்டு போங்க. அங்கே நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒருவேளை கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். பேராமெடிக்கலில் உள்ள டிப்ளமோ கோர்சஸ் இஇஜி, இசிஜி, டென்டல் மெக்கானிக், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதே மாதிரி உள்ள கோர்சஸ் நமக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்சஸ், இந்த கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 200 ரூபா, ஸ்பெஷல் ஃபீஸ் 250 ரூபா, லைப்ரரி ஃபீஸ் 500 ரூபா, எல்லாம் சேர்த்து 1450 ரூபா வந்து தேவைப்படும். அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிஆர்டிடி, டிஆர்டிடி 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ், ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 1500 ரூபாயும் 2வது வருஷத்துக்கு 1500 ரூபாயும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ மொத்தமாக வந்து 3000 ரூபா ஆகும். ஃபஸ்ட் இயருக்கு 1500 பே பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி டென்டல் மெக்கானிக், டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு 2500 ருபீஸும் செகண்ட் இயருக்கு 1500 நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தேவைப்படும். ஸோ இந்த காசு எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்மளோட டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு 597 ரூபா ஃபீஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கையில் ஒரு 4000 இல்லைனா 5000 என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு காலேஜுக்கு போங்க. அப்போ தான் அவங்க கேட்கக்கூடிய அந்த ஃபீஸை வந்து உங்களால் வந்து பே பண்ண முடியும். இனி காலேஜ் ஓப்பனிங் டேட் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே லேட் ஆனதுனால ரொம்ப சீக்கிரம் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 7ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ண போகணும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே என்னைக்கு காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஒரு 10ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃபியூச்சரில் கூட நம்மளோட சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.